தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தந்தை மீதான விரோதத்தால் மாணவன் கடத்தப்பட்ட நிலையில் இது தொடர்பாக 3 சிறுவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? கைது செய்யப்பட்ட 3 சிறுவர்கள் தற்பொழுது எங்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள்? விரிவான தகவல்கள். வணக்கம். அதாவது ஸ்ரீவைகுண்டம் அருகே பள்ளி மாணவன் கடத்தப்பட்ட சம்பவத்துல 3 சிறுவர்களை போலீசார் கைது செய்து இந்த சீர்திருத்த பள்ளியில சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள பரங்கனி பகுதியை சேர்ந்தவர் தான் தங்கச்சாமி. இவரோட மகன் மாவடிப்பண்ணையில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில 11ஆம் வகுப்பு படிச்சு வராரு. இந்த நிலையில அதே பகுதியை சேர்ந்த அந்த முத்துக்குமார் என்பவர் வீட்டுல பிறந்த நாள் கொண்டாட்டம் நடைபெறுது. அதற்காக முத்துக்குமார் என்பவர் கூட்டாம்புலியை சேர்ந்த அவரது நண்பர்களை அழைச்சிருக்காரு. அங்க இருந்து கூட்டாம்புலியில இருந்து வந்தவங்க நம்ம பிறந்தநாள் கொண்டாட்டத்துல கலந்துக்கிட்டு அங்க மது போதையில அந்த தெருவில் வசிப்பவர்களுக்கு இடையூறா அந்த சாலையில இருசக்கர வாகனத்தை வேகமா ஓட்டுனதா சொல்லப்படுது. இதை தங்கச்சாமி என்பவர் கண்டிச்சிருக்காரு. இதனால இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதத்தை தொடர்ந்து அங்கு போலீசார் வந்திருக்காங்க. அவங்கள கண்டித்து அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த நிலையில அந்த சண்டையில ஈடுபட்டவங்க கூட்டாம்பள்ளியை சேர்ந்த அவர்கள் 3 பேர் தங்கச்சாமியை தேடி அவரது ஊருக்கு வந்திருக்காங்க. அவர் வீட்டுல பாத்திருக்காங்க. அவர் இல்லாததால வெளியில தேடி தலைஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல தங்கச்சாமியின் மகன் பள்ளி முடிந்து வீட்டிற்கு நடந்து கொண்டிருக்காரு. அவரை தங்களது பைக்ல ஏற்றி கொண்டு சென்றுள்ளனர். அவர்கள் இவரோட தங்கச்சாமியோட இன்னொரு மகனான முத்து நாராயணத்துல உன் தம்பியை கடத்தி சென்றுட்டோம் அப்படின்னு சொல்லி தகவலை சொல்லிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருந்திருக்காங்க. இது குறித்து ஆழ்வார்தருவரி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆழ்வார்தருவரி போலீசார் பின்தொடர்ந்திருக்காங்க. கடத்தி சென்றவர்களை பின்தொடர்ந்திருக்காங்க. அவர்கள் போலீசார் வர்றதை அறிந்ததும் கூட்டாம்பள்ளி மெயின் ரோட்ல தங்கச்சாமியின் மகனை இறக்கி விட்டுட்டு தப்பி சென்று இருக்கிறாங்க. இந்த சம்பவம் குறித்து தங்கச்சாமி ஆழ்வார்தருவரி காவல் நிலையத்துல புகார் அளித்தாரு. புகாரின் பேர்ல கூட்டாம்புலியை சேர்ந்த 3 சிறுவர்களை போலீசார் கைது செய்து அவர்களை தூத்துக்குடி குழந்தைகள் நல நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி பின்னர் பாளையங்கோட்டை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்திருக்காங்க. மேலும் இந்த சம்பவத்துல வேறு யாரும் தொடர்பு இருக்கா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை செய்து வராங்க. நன்றி ஹரிகிருஷ்ணன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.